Hi Rashwant. Hi. Rapid fire questions மாதிரி ஸ்டார்ட் பண்ணலாமா? Sure. One major reason why you didn't consider treatment sooner. ஆக்சுவலி எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் டிரான்ஸ்பிளான்ட் பண்ண எதனா சைட் எஃபெக்ட் வரும்னு சொல்லிட்டு ஒரு ஃபியர் இருந்தது. அதுக்கப்புறம் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் கொலீக்ஸ்லாம் பண்ணி நான் வந்து பார்த்துருக்கேன். ஸோ அதனால் அதுக்கப்புறம் அந்த ஃபியர் போயிடுச்சு. ஸோ அதனால் நான் வந்து டிரான்ஸ்பிளான்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா. What was your biggest fear before the transplant? அவுட்புட் எப்படி வரும், நமக்கு வந்து கரெக்டாக அவுட்புட் வருமா, ஓகே ஆகுமா இல்லையா, கரெக்டாக நமக்கு ஷூட் ஆகுமான்னு சொல்லிட்டு ஒரு ஃபியர் இருந்தது. அதனால் ப்ரொசீஜரை சிம்பிளாக ஏதாவது எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா? ப்ரொசீஜர் வந்து மற்றவங்களாம் சொல்கிற மாதிரி ரொம்ப இதெல்லாம் இல்லை, சிம்பிள் தான். ஒன் டே ஃபஸ்ட் டே வந்து நான் வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ணேன்னு சொல்லி கேட்டேன். மேம் வந்து ரொம்ப சஜஷன் சொன்னாங்க. பிளட் டெஸ்ட் எடுத்தாங்க. தென் பிளட் டெஸ்ட் எடுத்த பிறகு டிரான்ஸ்பிளான்ட் சொன்னாங்க. ஃபஸ்ட் ஒன் டே வந்தேன். காலைல வந்து மைக்ரேட் பண்ணாங்க. அன்றைக்கி சேம் டேவே ரேபிட் செக் மெத்தடில் வந்து எனக்கு ஃபுல்லாக வந்து டிரான்ஸ்பிளான்ட் பண்ணிட்டாங்க. அன்றைக்கி ஈவினிங் நான் டிஸ்சார்ஜ் ஆகிட்டேன். பெயின்ஃபுல்லாக இருந்துச்சா இல்லையா? பெயின் எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு இல்லை, பட்டு நம்ம மேனேஜ் பண்ணுறதுக்கு அளவு தான் இருந்தது. அனஸ்தீசியா கொடுத்து தான் பண்ணாங்க. ஸோ அந்த அளவுக்கு பெயின் இல்லை. உங்கள் புது ஹேரை பார்க்கும்போது உங்களுக்கு ஃபஸ்ட்டு தோணுன விஷயம் என்ன? எனக்குள்ள செம ஒரு கான்ஃபிடென்ட் வந்தது. ஃபர்ஸ்ட் வந்து எனக்கு ஹேர் வந்து இல்லாதனால, கண்டினியூஸ் லாஸ் ஆனதுனால எனக்கு வந்து ஃபியராக இருந்தது. யாரையுமே சரியாக ஃபேஸ் பண்ண முடியல, ஃபங்க்ஷனுக்கு எங்கேயும் போக முடியல, ஒரு மாதிரி தயக்கமாகவே இருந்தது. இப்போ அந்த கான்ஃபிடென்ட்டில் நான் வந்து எல்லா ஃபங்க்ஷனுக்கும் அட்டென்ட் பண்ணுறேன். எனக்கே ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ட் வந்தது நியூ ஹேரை பார்த்து.